அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிங்க. இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த தான் வைகுண்ட ஏகாதசின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் எப்படி அமாவாசை பௌர்ணமின்னு வருதோ அதே போல் ஏகாதசி வரும். ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு தான் நம்மளுடைய சொர்க்கவாசல் அப்படிங்கிறது சொர்க்கவாசல் திறக்கிற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி, வைகுண்டம் அப்படிங்கிற சொல்லுக்கே விஷ்ணுவின் இருப்பிடம் அப்படின்னு பொருள். இந்த மார்கழி மாதத்தில் வளர்பிற இல்லை வர்ற 11ஆம் நாளில் வர்ற ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவோம். இந்த சமயத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம். பெருமாளை வழிபாடு செய்து நமக்கு தேவையான விஷயங்களை, நியாயமான விஷயங்களை அவர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அது நமக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க. மார்கழி மாதத்தில் பொதுவாக சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறும். அதாவது எங்கே நடக்கும்னா முக்கியமாக ஸ்ரீரங்கம், திருப்பதி இங்கெல்லாம் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறும். அந்த சொர்க்கவாசல் வழியாக நுழைஞ்சு தான் பெருமாளை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களும் தீரும், செல்வ வளம் பெருகும். ஒரு வருடத்தில் 12 மாதம் இருக்குன்னா இந்த 12 மாதத்துலேயும் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வரும். ஆனால் முக்கியமாக இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாளை வழிபாடு செய்யும்போது நமக்கு சகல வித நன்மைகளும் ஏற்படுங்க. அதுவும் இல்லாமல் இது கிருத்திகை நட்சத்திரமும் இது கூட சேர்ந்து வருது. நாளைக்கு அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வர்ற நாளில் வர்றதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம எப்படி பகவானை வழிபாடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க. விரதம் இருந்து ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதாவது 3 நேரம் உணவே எடுத்துக்காமல் நம்ம விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம். இல்லை நம்மளோட உடல் நிலை அனுசரித்து விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கலாம். பொதுவாக இன்றைக்கி நம்ம உங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு உங்கள் வீட்டில் உள்ள பூஜை ரூமில் இருக்க பெருமாள் படமானாலும் சரி, பெருமாளுடைய சிலையானாலும் சரி, அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடித்த துளசி மாலை வாங்கி போட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்து நெய் தீபம் ஏற்றி கிழக்கு முகம் பார்த்து பஞ்சு திரியிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அவருக்கு பிடித்த ஏதாவது நெய்வேத்தியம் வைங்க. பால் பாயசம் வைக்கலாம், கற்கண்டு வைக்கலாம், ஒன்றுமே இல்லையா பாலில் சர்க்கரை ஏலக்காய் பொடி ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு தூபதீபம்லாம் காட்டி மனசார வழிபாடு செய்யுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்சால் படிங்க. நாராயண மந்திரம் என்ன முடியுமோ அதை ஜெபிக்கலாம். ஒன்றுமே தெரியலையா, ஒன்றுமே வேண்டாம், ஓம் நமோ நாராயணா போற்றி, ஓம் நமோ நாராயணான்னு போற்றி 100 தடவை நீங்கள் மனசார போற்றி சொல்லி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது இந்த ஏகாதசி விரதத்தை பெருமாளை வழிபாடு செய்ய எல்லாருக்குமே சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இருக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் சீக்கிரம் நடைபெறவங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரமாக கைக்கூடி வரும். வேலை வாய்ப்பு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் கூட குறைஞ்சி அந்த வேலை நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்காத மாதிரி இருக்கும். இந்த பொதுவாக சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் சில இந்த ஸ்ரீரங்கம், திருப்பதி இங்கெல்லாம் கலந்துக்கிட்டவங்க நிறைய பேர் உண்டு. அப்படி கலந்துக்கும் போது அவங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்கள் ஏற்படும். நம்மளாலலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது. ஆனால் நம்ம வீட்டிலே இருந்து இந்த வழிபாடை செய்யலாம். செஞ்சுட்டு சாயந்தரம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் அந்த பெருமாளுடைய அபிஷேகத்துக்கு தேவையான ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு பெருமாளை மனசார வேண்டிட்டு வாங்க. வேண்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு நாளைக்கு காலையில் விரதம் முடிக்கிறவங்க விரதம் முடிச்சுக்கலாம். 3 நாள் விரதம் இருக்கவங்களும் உண்டு. நேற்றே விரதம் இருந்து இன்றைக்கும் விரதம் இருந்து நாளைக்கும் விரதம் இருக்கிறவங்களும் உண்டு. இல்லை நான் இன்றைக்கி மாத்திரம்தான் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இன்றைக்கி விரதம் இருந்துக்கலாம். விரதமே இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பெருமாளை கண்டிஷனாக இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க. வீட்டிலையும் வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலையும் போய் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு பொதுவாகவே இன்றைக்கி பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது பெருமாளுக்கே உகந்த ஒரு
ஒரு நாள். இந்த விழாவில் நமக்கு கண்டிஷனாக நம்ம பெருமாளை தரிசித்து நமக்கு சகலவித செழிப்புகளோட நல்ல சகலவித ஐஸ்வர்யங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்குமோ அந்த கோரிக்கை கண்டிஷனாக நிறைவேறும். நீங்கள் அதை உங்களாலே இப்போ கண்கூட பார்க்க முடியும். இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் பெருமாளை வணங்கிட்டு அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமும், ஒரு வீடு கட்டணுமாகட்டும், சொந்த வீடு வேணுமாகட்டும், கல்யாணமாகட்டும், குழந்தை பாக்கியம் ஆகட்டும், எதுனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் அவரை வழிபட்டுட்டு அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் சகல விஷயங்களும் நிறைவேறிக்கிறது உங்களாலே கண்கூட பார்க்க முடியுங்க. இதை நீங்கள் செஞ்சு இன்றைக்கி நீங்கள் பயன்பெறுங்க. நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் பெருமாளிடம் உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களோடு செல்வ செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் வழங்கட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.